ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய மினி சிக்கன் சாசேஜ் பீட்சா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. தேவையான ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஈஸ்டோட ஒரு டீஸ்பூன் சுகரையும் சேர்த்து 3/4 கப் இளஞ்சுடு தண்ணியில் கரைச்செடுத்து 10 மினிட்ஸுக்கு ஆக்டிவேட்டாக விட வேணும். 10 மினிட்ஸில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுது. மேலால் பார்த்தா தெரியும், பொங்கி வந்திருக்குது. இனி பீட்சா பேஸுக்கு தேவையான மாக்கலவையை ரெடி பண்ணுறதுக்காக 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளாரோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலையும் சேர்த்து இதோட ஆல்ரெடி கரைச்செடுத்த ஈஸ்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு சாஃப்டான ரொட்டி பதத்துக்கு குழைச்செடுத்து கொள்ளுங்க. மாவை குழைக்கும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் 2-3 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் சேர்த்து குழைச்சி கொள்ளலாம். மா குழைச்சி முடிய ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலால் 1/4 டீஸ்பூன் கோகோனட் ஆயிலை பூசிக்கொண்டு ஒரு மூடியால் மூடி மா டபுள் ஆகிறதுக்காக 1 ஹவருக்கு விட வேணும். 1 ஹவருக்கு பிறகு பீட்சாக்குரிய மாக்கலவை டபுள் ஆகி பொங்கி வந்திருக்குது. இனி பீட்சா பேஸை ரெடி பண்ணி கொள்ளலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆல் பர்பஸ் ஃப்ளாரை பூசிக்கொண்டு மாவை உருட்டி எடுத்துக்கொள்ளணும். மினி பீட்சா செய்யும் போது பார்ட்டி டைமில் ஈஸியாக சர்வ் பண்ணி கொள்ளலாம். அதோட கிட்ஸுக்கும் சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இருக்கும். அடுத்ததாக உருட்டி எடுத்த மாவை சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மாவை ஆகிலும் மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் நான் காட்டுற இந்த திக்னஸில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பீட்சா பேஸ் ரெடி ஆகிட்டுது. எல்லா பக்கமும் வேகிறதுக்காக ஃபோக் ஸ்பூன் ஒன்றால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கொள்ளணும். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் லேயராக பீட்சா சோஸை சேர்த்துக்கொள்கிறேன். பீட்சா சோஸ் இல்லாமல் டொமேட்டோ சோஸை சேர்க்கிறதா இருந்தால் அடிஷ்னலாக சில்லி ஃப்ளேக்ஸையும் சால்ட்டையும் மேலால் சேர்த்துக்கொள்ளணும். அடுத்த லேயராக மொசரெல்லா சீஸை சேர்த்துக்கொள்ளலாம். சீஸுக்கு மேலால் எல்லோ கேப்சிகத்தை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட க்ரீன் கேப்சிகத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பிளாக் ஒலிவ்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த சிக்கன் சாசேஜஸையும் சேர்த்து கொள்ளலாம். நல்ல சீஸியாக இருக்கணுமன்றதுக்காக டாப்பில் இன்னும் கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இனி பேக் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியான சிக்கன் சாசேஜ் மினி பீட்சா ரெடி ஆகிட்டுது. இதை சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சீஸியாக சாஃப்டாக டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும்.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.